ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே எல்லாரோட வெப்பன்ஸையும் பூஜை பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வெப்பன்ஸ் டே. ஆயுத பூஜைக்கு தான் இங்கிலீஷில். ஸோ இன்றைக்கி ஒரு மிஸ்ட்ரியை பற்றி பேசுவோம், ஓகேங்களா? பஸ் 375 எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக தமிழில் லேட்டஸ்ட்டாக வந்த அருள்நிதி படத்தை பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். பிகாஸ் ஏன்னா அருள்நிதி சார் இப்போது ரீசெண்டாக ஒரு படம் வந்துருந்துச்சு, டைரின் படம், மிஸ்ட்ரிஸான படம், செம த்ரில்லரான படம். பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, செமையாக இருக்குது. நான் இன்னும் பார்க்கல, பட் செமையாக இருக்குதுன்னு கதையை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கதை ஒரு ரியல் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க, பட் ரியல் ஸ்டோரியாக என்னங்கிறத நம்ம இப்போ அலசி ஆராய போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த இன்சிடென்ட் நடந்ததுலாம் எங்கேன்னு கேட்பீங்கள்ல. ஸோ ஆஸ்திரேலியாவா, இங்கிலாண்டா, இந்த மாதிரி லொக்கேஷன் கேட்பீங்களா? இந்தியாவான்னு கேட்பீங்களா? இந்தியாலாம் இல்லைங்க, நம்ம எப்பவும் போல தான், எப்பவும் டூப்ளிகேட் செய்கிற சைனாவில் தான் வந்திருக்கு. ஸோ அவங்க இருந்து தான் பெய்ஜிங் அப்படிங்கிற இடம். பெய்ஜிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கோவிட் டைமில் இங்கே இருந்தால் கொரோனா வந்துச்சுன்னு கிளப்புனாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் இப்போ பஸ்ஸில் நிறைய பார்த்துருப்போம்ல. நம்ம ஊரில் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒவ்வொரு நம்பர் உண்டு. 73E, 7D, ED, 375 அப்படிங்கிற ஒரு பஸ் நம்பர், அந்த நம்பர், ஓகேங்களா? இது வந்து பெய்ஜிங்க்கு, சைனாலேருந்து பெய்ஜிங்க்கு போகிற ஒரு பஸ், ஓகேங்களா? பெய்ஜிங்கை விட்டு அவுட் ஆஃப் த ஊர், ஓகேங்களா? அதாவது ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி. ஸோ அந்த ஊருக்கு போகிற கடைசி பஸ்ஸு இந்த பஸ்ஸு தான், 375ங்கிற பஸ்ஸு. இதை மறந்துடாதீங்க. இந்த மிஸ்ட்ரியில் மெயின் ஹீரோ, ஓகேங்களா? இந்த ஹீரோ வந்து இந்த பஸ்ஸு தான். மெயின் பஸ் ஸ்டாண்ட், அதாவது நம்ம ஊரில் தாம்பரம், எழும்பூர், எங்கள் ஊரில் பார்த்தோன்னா இது ஜங்ஷனு, நெல்லை, இந்த மாதிரி நிறைய பஸ் ஸ்டாண்டில் உண்டு, நெல்லை சந்திப்புங்கிற மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பஸ் வந்துக்கிட்டு இருக்குது நடு ராத்திரி. அதாவது பெய்ஜிங்க்கு வெளியே ஒரு ஊருக்கு போகிற லாஸ்ட்டு பஸ், ஓகேங்களா? அவுட்டர் ஆஃப் த பார்டருக்கு சைடில் இருக்க ஒரு கிராமத்துக்கு இந்த பஸ்ஸு போகுது. இந்த பஸ் வந்து அன்னைக்கான லாஸ்ட் பஸ். அதாவது நம்ம ஊரில் லேட் நைட்டில் ஒரே ஒரு பஸ்ஸு லாஸ்ட்டாக போகல, நம்ம ஊருக்கு வரும்ல. ஸோ அந்த பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க. அந்த பஸ்ஸு வந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பஸ் வரப்போது ஒரு பாட்டியும் பையனும் ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்காங்க, ஓகேங்களா? அதாவது பஸ் ஸ்டாண்டை தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு பாட்டி நிற்காங்க. பாட்டியும் பையனிங்க. அந்த கண்டக்டர் என்ன பண்ணுவாங்க, ஒரு இல்லை விசிலெல்லாம் அந்த காலத்தில் அடிச்சிருக்க மாட்டாங்க. இது எப்போ நடந்துச்சு நான் சொல்லலை. இது நடந்தது 1995 1985 இந்த காலகட்டத்தில் நடந்திருக்குது. ஸோ அதே அக்டோபரில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்த மாதிரி ரிஜிஸ்டர் இருக்குது. ஸோ அதாவது நம்மளும் ஆஸ் யூஷுவல் அக்டோபரில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த பாட்டியும் இந்த பையனையும் பஸ்ஸில் கண்டக்டர் ஏற்றுறாரு. ஏற்றுனதுக்கப்புறம் இந்த பாட்டி போய் நேராக எப்பவும் போல் முன்னாடி உட்காருவாங்கள்ல லேடிஸ்லாம், பாட்டி வந்து அந்த டிரைவர் சீட் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டாரு. இந்த பையன் அந்த பாட்டிக்கு ஒரு 2 சீட் தள்ளி போய் உட்காந்துக்கிட்டான். உட்காந்ததுக்கப்புறம் தான் கதை ஆரம்பிக்குது. குச்சு 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 குச்சுன்னு வண்டி கிளம்புது, ஓகேங்களா? வட்டாம மெட்ரு அப்படின்ட்டு அந்த பாட்டியும் இவங்களும் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு நேராக வந்துக்கிட்டு இருக்கும்போது டிரைவருக்கு தெரியும் இது லேட் நைட்டு. ஸோ நம்ம ஊரில் எப்போவுமே சில பஸ்லாம் பார்த்துருப்போம், லேட் நைட்டில் 2-3 ஸ்டாப்பில் நிற்கும். அதுவும் ஊருக்கு வெளியே எங்கேயும் நிற்காது. ஏன்னா அங்கே மாதிரி ஏதாட்டும் இது பண்ணலாம், திருட ராபரி நடக்கலாம், இல்லை க்ரைம் ஏதாட்டும் நடக்கலாம், மேபி என்ன வேணால் நடக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி நடக்கிற பட்சத்தில், ஏன்னா நம்ம ஊரில் கூட டெல்லியில் ஒரு கேஸ் கூட நடந்திருக்கு. மிஸ்ட்ரி விஷயத்தில் எதாவது பாலிட்டிக்ஸை கொண்டு வரேன்னுக்கிங்களா? ஸோ அதை விட்டுருவோம். நிர்பயா கேஸை தான் நான் சொன்னேன். ஸோ அதை விட்டுருவோம். இப்போ வந்துகிட்டு இருக்கிறவர்கள் அங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி, ஓகேங்களா, 2-3 ஸ்டாப் தள்ளி ஒரு கும்பல், ஒரு 3 பேர் நிற்காங்க, ஓகேங்களா? 3 பேர் நிற்காங்க. 3 பேருமே வயசான ஆட்கள் மாதிரி தெரியுறாங்க லாங்கிலேருந்து பார்க்குறது. டிரைவர் பார்த்துட்டாரு. டிரைவர் திங்க் பண்ணுறாரு, ஸோ வேண்டாம், இங்கே நிப்பாட்ட வேண்டாம், கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சராக இருக்குது. ஸோ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த இடம், வேண்டாம், யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம். ஒரு பாட்டியும் ஒரு பையனும் தான் இருக்காங்க, பஸ்ஸில் ஒத்த ஆள் இல்லை. ஸோ அவங்க இதை வந்து நிப்பாட்ட வேண்டான்னு போகிறாங்க. கண்டக்டர் பார்க்கல போல். ஸோ டிரைவர் பார்த்துட்டு இப்போ சரி வேகமாகவே மூவ் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ அந்த பாட்டியும் பார்த்துட்டாங்க. பாட்டியும் ஐயோ அங்கே ஒரு 3 பேர் நிற்காங்களா, நம்மளை மாதிரி தானே அவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, லேட் நைட் வேறு, இந்த வயசில் அவங்க லேட் நைட்டில் விடலாமா அப்படின்ட்டு அந்த டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க. டிரைவரும் கண்டக்டர்கிட்ட சொல்லி டிரைவர் முழிக்கார், ஐயோ இந்த பாட்டி நிப்பாட்ட சொல்லுது அப்படின்ட்டு. கண்டக்டர் சரிப்பா நிப்பாட்டி தொலைகிறேன் அப்படின்ட்டு விசில் அடிக்கிறேன். எப்படியோ நிப்பாட்டுவாங்களோ, அலாரம் அடித்து நிப்பாட்டுவாங்க அந்த டைமில், எப்படி மணி அடித்து நிப்பாட்டுவாங்களோ. ஸோ அப்படி நிப்பாட்டி பஸ் அந்த இடத்துல போய் நிற்குது, ஸ்டாப் ஆகுது. அந்த 3 பேர் ஏறுறாங்க. ஃபஸ்ட்டு ஆள் ஏறுறாரு, செகண்ட் ஆள் பின்னாடி ஏறுறாரு, தேர்ட் ஆள் முன்னேறாரு. இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அதாவது 3 பேரில் சென்டரில் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து ஃப்ரண்ட்டில் உள்ளவனும் பேக்கில் 3ஆவது ஆள் இருக்கார்ல, சென்டரில் அந்த ஒரு ஆளை இப்படி பிடிச்சிக்கிட்டு உள்ளே கொண்டு வராங்க. அவரால் நடக்க முடியலையே என்னமோ. ஸோ அந்த மாதிரி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு கதை ஆரம்பிக்குது.
ஸோ அந்த பாட்டி பார்க்க என்னடா இவங்களை இப்படி ஏற சொல்லிட்டோமே, எதுவும் ஆகிருமா அப்படி இப்படின்னு அந்த பாட்டிக்கு வருது. என்னடா வித்தியாசமாக இருக்காங்களே, ஏன்னா முடி மூஞ்ச மறைச்சிருக்கு. மூஞ்ச பார்க்கலான்னு பார்த்தா முடி வந்து ரொம்ப ஹேர் வச்சுருக்காங்க போல், லாங் ஹேர் வச்சுருக்காங்க போல். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி பார்க்காங்க, ஏதோ நம்ம ஊர் ஆட்களாக தான் இருக்கும், நம்ம ஊருக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பாட்டி வந்து பஸ்ஸை நிப்பாட்டிச்சு. பட்டின்னு வந்துடுச்சு. பட்டின்னா மலையாளத்தில் என்ன அர்த்தம்னு தெரில, கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஐயோ நமக்கு தெரியும், மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிக்கிறது, நமக்கு கூட்டம் தப்பாக போச்சோ அப்படின்ட்டு. பார்த்தா அது அவங்க ஊருக்காரங்களாம் வேறு இல்லாமல் போயிடுச்சு. சரி போவோம் அப்படின்ட்டு அந்த பாட்டியும் ஏற விட்டு அவங்க 3 பேருமே பார்க்காங்க. நடுவில் ஒரு ஆள் நடக்க முடியாமல் அவங்க தூக்கிட்டு வேற வந்திருக்காங்க. ஸோ எதுவும் எமர்ஜென்சி போல் அப்படின்ட்டு டிரைவரும் கண்டக்டர் கண்டுக்கல. இவங்க 3 பேரும் போய் லாஸ்ட் சீட் இருக்குல்ல, அதாவது பெரிய சீட்டாக இருக்கும் தெரியுமா, அந்த சீட்டில் போய் உட்காந்துடுறாங்க. அந்த சீட்டில் உட்காந்துட்ட அப்புறம் தான் இவங்க எல்லோரும் போயிட்டே இருக்காங்க. இந்த பாட்டிக்கு ஸ்ட்ரேஞ்சராகவே இருக்குது, என்னதோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு அந்த அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்க மூஞ்சியும் வேறு தெரியல. அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம்னா 90s 80 அதுக்கு முன்னாடி, அதாவது 90s 80ஸுக்கு முன்னாடியே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊரில் காந்தி தாத்தா பாரதியார்லாம் கட்டியிருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு முண்டாசை கட்டிக்கிட்டு மேலே ஒரு கோட்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு கேப்லாம் வச்சுட்டு கொஞ்சம் வியர்டாக வந்திருக்காங்க. ஸோ இந்த பாட்டிக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சராக தெரிஞ்சிருக்கு போல். பாட்டியும் சரி ஓகே சம்திங் ராங் அப்படின்ட்டு அந்த பாட்டி திடீர்னு ஐயோ என் பர்ஸை காணுமே அப்படின்ட்டு, அதாவது இன்னும் ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாட்டி சொல்லுது, என் பர்ஸை காணும் அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சு ஐயோ என் பர்ஸை காணும் எல்லோரும் கத்த ஆரம்பிச்சுட்டு டிரைவர் கண்டக்டர் என்ன பண்ணுறாங்க, அங்கே இங்கேன்னு பார்க்காங்க. இந்த பாட்டி தேடுது, அங்கே இங்கேன்னு தேடுது, ஏதாவது சீட்டு கீழே கிடக்குதானே அப்படி இப்படின்னு பார்க்கும்போது என்னடா காலை காணும், என்னமோ கர்ச்சிஃபாக காணும், ஃபோனை காணுங்கிற மாதிரி காலை காணும் அப்படின்ட்டு. ஓகே இந்த பாட்டிக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே சம்திங் மிஸ்ட்ரியாக இது ஹிஸ்ட்ரியில் வரப்போகுது அப்படின்ட்டு அன்றே கணித்தார் அந்த பாட்டி அப்படிங்கிற மாதிரி கணிச்சிட்டு அந்த சீட்டுக்கு வந்து ரிட்டனாக வரப்போது கண்டக்டர்கிட்டையும் டிரைவர்கிட்டையும் நிப்பாட்டுறா. பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போ, நீங்களாம் நிப்பாட்டக்கூடாது, நிப்பாட்டினா கொண்டு விடுவேன், நீ நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற அப்படின்ட்டு. பக்கத்தில் ஒரு டோல் பூத் இருக்குது. ஸோ டோல் பூத் மாதிரி இப்போ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, நம்ம இது செக் போஸ்ட்டு. ஸோ அங்கே போய் நிப்பாட்டிட்டு இந்தாப்பா பாட்டி பையன் இறங்க, கீழே டைம் ஆகுது ஊருக்கு போகணும், எந்த நேரத்தில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு. ஸோ அந்த வண்டி கிளம்பிடுச்சு. பாட்டிக்கு அப்போ தான் மூச்சே வருது, தப்பிச்சோண்டா சாமி. அந்த பாட்டி அந்த பையனை வேறு பஸ்ஸில் வச்சு ஏன்டா திருன்னு அந்த பையனை தான் வேறு குத்தம் காட்டியிருக்கு. அந்த பையனை வேறு என்னடா பஸ்ஸில் இருக்கும்போது இந்த பாட்டி வந்து நம்ம திட்டிக்கிட்டே இருந்துச்சு, இப்போ என்னடா செட்டாப் அமைதியாக இருக்குது, என்னமோ உயிர் பொழைச்ச அந்த மாதிரி அமைதியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா பாட்டி சொல்லுது, கண்ணா நான் உன்னைய திட்டலை அடித்தது எல்லாமே உன்னைய உன் உயிரையும் என் உயிரையும் காப்பாற்றுறதுக்கு தாண்டா இருந்துச்சு. என்ன பாட்டி சொல்கிற, லூஸா நீ வளராத நீ உன்னால் என் பஸ்ஸு போயிருச்சுப்போ, நான் எப்படி ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு அந்த பையன் திட்டிருப்பான் போல். திட்டிட்டு அந்த போலீஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி வந்து பையன்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம உள்ளே இருந்தப்போ அந்த 3 பேர் வந்தாங்களாடா, அந்த 3 பேருக்குமே கால் இல்லைடா அப்படின்னு சொல்லி. அந்த பையன் ஷாக் ஆகாமல், லூஸா பாட்டி நீ இந்த காலத்தில் போய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், பிஏன்னு கால் இல்லை அது இதுன்னுக்கிட்டு, நான் சாட்டி பேருக்கணும் உன் கூட வந்து வம்புக்கு வந்த பாரு, அடுத்த பஸ்ஸில் நான் முந்தின பஸ்ஸில் பேருன்னு என் லவ்வர் வீட்டுக்கு போயிட்டு வந்தே தப்பாக போச்சு, உன் கூட இந்த பஸ்ஸில் வந்துட்டு நான் இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு திட்டிகிட்டு போயிருப்பான் போல. இப்போ நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் போலீஸ் ஐயா கொஞ்சம் நான் சொல்கிறத கேளியா, அந்த பையன் லூஸுன்ட்டு போயிட்டான், நீ ஏன்ட்டு கொஞ்சம் கேளியா அப்படின்ட்டு அந்த பாட்டி வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள போலீஸ் சார்லாம் சொல்கிறாங்க. இந்த ஆரம்பத்துலேருந்து கதையை சொல்லுது. அந்த பாட்டி பஸ் வந்து ஏறினாங்கல்ல, அங்கேருந்து இந்த ஸ்டோரி நான் ரிப்பீட் வேண்டாம், நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. அந்த மாதிரி கதை மறுபடியும் மூவ் ஆகி மறுபடியும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நிற்கிற வரை அந்த பாட்டி எல்லாத்தையும் சொல்லுது, ஐயா அந்த 3 பேருக்கு கால் இல்லையா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிட்டு போயிடுது. மென்ஷன் பண்ண என்ன பாட்டி நீ பைத்தியமா லூஸா நீனு, வீட்டில் உட்காந்துருக்க வேண்டிய நேரத்தில் இப்படி நீ வெளியே லாந்தி போலீஸ்காரங்க திட்டி விட்டாங்க. அந்த பாட்டி சாட்டி அது சரி இவங்கெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஏதாவது நடந்தால் தான் இவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு சாப்பிட்டுச்சோ என்னமோ. அடுத்த நாள் காலையில் போலீஸ்லாம் அலறி அடிச்சுட்டு 2-3 நாள் கழித்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, போக்குவரத்து துறை அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அங்கே ஊரில் உள்ளதில் வந்து அவங்க சொல்கிறாங்க, ஒரு பஸ் 375ங்கிற பஸ் வந்து மிஸ்ஸிங் 3 days அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. போலீஸ் எல்லோரும் தேடுறாங்க, அங்கே இங்கேன்னு தேடுறாங்க, பஸ்ஸை காணுன்ட்டு தேடி பார்த்தா 3 நாள் 2 நாள் கழித்து
ஒரு அந்த இடத்துல இந்த பாட்டியை இறக்கி விட்டு அந்த பஸ் அந்த டெஸ்டினேஷன் போகணும்ல, அந்த ரூட்லேருந்து 100 கிலோமீட்டர் இருக்குது. அதாவது அந்த ரூட்லேருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குவாரி இருக்குது, கற்குவாரி. அந்த கற்குவாரிக்குள்ளே அந்த வண்டி கடந்திருக்குது, பஸ் உள்ளே கடந்திருக்கு. ஓகே, க்ரெயினை போட்டு எடுத்துட்டாங்க. ஏதோ ஒன்று எடுத்துட்டாங்க. அந்த காலத்தில் க்ரெயின் இருந்துச்சு என்னமோ. ஸோ ஏதோ ஒன்று வச்சு தூக்கி எடுத்துட்டாங்க. வெளியே எடுத்து பார்க்கும்போது டிரைவர் கண்ட்ராக்டர் பாடி இருக்குதான்னு பார்த்தா அந்த பாடி இல்லை. அந்த பாடி எங்கே போச்சு அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது உள்ளே 3 பாடி கிடச்சிச்சு. என்னடா 3 பாடியா? போனது 2 பாடி தானடா, மீதியெல்லாம் பேயிங்களடா சொன்னேன், 3 பாடி எங்கடா அப்படின்னு கேட்கும்போது அந்த 3 பாடியுமே கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன மாதிரி இருந்திருக்கு. அந்த வெளிரி போயிருந்துருமா, ரொம்ப வருஷம் ஆனவன் டெட் பாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெளிரி, அந்த ஸ்கின் டோனே சேஞ்ச் ஆகி ஒயிட்டாக வெளிரி போயிருக்கு தெரியுமா. நம்ம ட்ரெஸ்லாம் வெளிரி போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி போனதுக்கப்புறம் அந்த போலீஸுக்கெலாம் அந்த பாட்டி சொன்னது கரெக்டு தான் போல். அந்த பாட்டியை கூப்பிட்டு என்னென்ன நடந்துச்சுன்னு கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டி எல்லாத்தையும் சொல்லுது. அப்படியா பாட்டி, சாரி பாட்டி, நீ நம்பாமல் போயிட்டோம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அஃபீஷியலாக அந்த ஊரில் இன்னமுமே நடைமுறையில் இருக்க ஒரு விஷயம் என்னென்னா 375 பஸ்ஸு அப்படிங்கிற ஒரு ரூமரோ சம்திங் அது இன்னும் நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது. அந்த பாட்டி சொன்னது உண்மையோ என்னவோ தெரில. அந்த பாட்டி கூட 2-3 பிட்டு நம்ம இப்போ கல்கி வந்து நம்ம பொன்னியின் செல்வனில் எப்படி 4-5 பிட்டு சேர்த்து எழுதியிருப்பாரோ அதே மாதிரி இதுலேயும் சேர்த்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, சேர்த்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு இமேஜினேஷனில் நிறைய ஆட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி அந்த பாட்டி சொல்லியிருக்கும் போல். இதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த 375ங்கிற பஸ்ஸு, அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. என்ன நடந்துச்சு, எங்கே போச்சுன்னு இன்னும் யாருக்கும் தெரில. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நியூஸை உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்பலை. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் முறை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களை டாடா பை. லவ் யூ கைஸ், ஹேவ் அ குட் டே, சியர்ஸ்.